ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை முதல் மாலை வரை உங்கள் முகம் ரொம்ப புத்துணர்வோடு இருக்கணுமா? அதுக்கு நான் சொல்கிற சில அழகு குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்கள். தூங்கி எழுந்திருக்கும் போது நீங்கள் ரொம்ப சூப்பராக ஜொலிப்பீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயில் நிறைய நீர் சத்து இருக்கிறதால நம்ம சருமத்திற்கு இது எப்பொழுதுமே நிறைய ஈரப்பதத்தை கொடுக்கும். ஸோ இந்த வெள்ளரிக்காயை நல்லா நறுக்கி அதை நல்லா மசிச்சு உங்கள் முகத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் எழுந்திரிச்சதும் வெதுவெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணணும். இப்படி செய்யும் பொழுது காலையிலேயே உங்கள் முகம் பார்த்தீங்கன்னா நல்லா புத்துணர்ச்சியோடு இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆலோவேரா ஜெல். கற்றாழை ஜெல் இருக்கு இல்லைங்களா, இது சூப்பரான பொருள்னே சொல்லலாங்க. கண்டிப்பாக எல்லோருடைய ஸ்கின்னுக்குமே இது நல்லாவே செட் ஆகும். ஸோ ஈவினிங் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் முகத்தில் நல்லா ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. ஸோ இந்த மாஸ்க் நைட் ஃபுல்லாக உங்கள் சருமத்தில் நல்லா வேலை செய்யும். ஸோ மார்னிங் நீங்கள் எந்திரிச்சதும் வெதுவெதுப்பான தண்ணியில் ஃபேஸை வாஷ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு க்ளோயிங்னஸ் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பாதாம் எண்ணெய். பாதாம் எண்ணெயிலையும் பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே ஈரப்பதத்தன்மை இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்பவும் போல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் முகத்தில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணி கொடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வெதுவெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம். இப்படி பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸ் ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் சருமத்தை மென்மையாகவும் வச்சுக்கும். காலையில் தூங்கி எழுந்திருக்கும் பொழுதே உங்கள் முகம் ரொம்ப அழகாக இருக்கணும், மென்மையாக இருக்கணும் அப்படின்னா மில்க் க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ரொம்பவே சிறந்த ஒரு பொருளுங்க. இதை நீங்கள் தினமும் நைட்டில் அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸில் இருக்க பாக்டீரியாக்களை அழிச்சிடும். ஸோ 1/2 டீஸ்பூன் மில்க் க்ரீம் எடுத்து நல்லா ஒரு 4 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி பேக்கை தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் முள்ளாக அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சதும் நீங்கள் எப்பவும் போல் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். இது உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல பளபளப்பை கொடுக்கும். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது விட்டமின் இ ஆயில். விட்டமின் இ ஆயில் பார்த்தீங்கன்னா நிறைய பியூட்டி டிப்ஸில் அதை ஆட் பண்ணுவாங்க. உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா இது சூப்பராக நம்ம சருமத்துக்கு செட் ஆகிடுங்க. ஸோ நைட் டைமில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி விட்டமின் இ கேப்சூல்லேருந்து கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் ஒரு சர்க்குலர் மோஷனில் உங்கள் ஃபேஸில் நல்லா மசாஜ் கொடுங்க. அது பிறகு அதை அப்படியே விட்டுட்டு நைட்டு தூங்கிடுங்க. மார்னிங் எந்திரிச்சு குளிர்ந்த நீரால் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிங்கன்னா இது உங்கள் சருமத்துக்கு நல்ல ஈரப்பதத்தை கொடுத்து உங்கள் ஃபேஸை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் முகத்தை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.